உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, எந்த இடத்துலலாம் நமக்கு சரி பண்ணிக்கணும், இல்லை இந்த அதிர்ஷ்டத்தை அதிகமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2026 ராசி அதிபதியான குரு பகவான் அவரோட பார்வையோடு தொடங்குது. அப்போ அந்த பார்வையோடு தொடங்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும், குரு பார்த்தா எப்படி இருக்கும், கோடி நன்மைங்க. ஆனால் குரு இருக்கிற இடத்த கெடுப்பாருன்ற ஒரு விஷயமும் இருக்குது, அதையே நம்ம வச்சுக்கணும். அது என்னன்றதை சொல்லுவோம். அப்போ குரு பார்த்தா கோடி நன்மைகள். அவர் பார்க்கக்கூடிய இடம்லாம் எங்கே பார்க்குறாரு, உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானம், மன மகிழ்ச்சி. அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்குது, ஆண்டின் தொடக்கத்தில் சும்மா அப்படியே ஒரு கெத்தாக இருக்குது. ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவான் யார், உங்களோட 9ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியில் செவ்வாய் பகவானும் இருக்கார். 7ஆம் அதிபதியான புதன் பகவானும் இருக்கார். 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் இருக்கார். மொத்த பேரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஏன்னா ஒரு நல்லது எங்கே நடக்குதோ அந்த இடத்துல கூட்டம் அலைபோதும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கோயில்களில் எப்படி நல்லது நடக்குன்றதுனால கோயிலில் வந்து அவ்வளோ கூட்டம் வருது. நல்லது நடக்காதுன்னு சரி அவனா கோயிலுக்கு போவான்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ உங்களை சுற்றி ஒரு கூட்டம் என்பது இருக்கும். இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு 2026 மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. ஏன்னா நல்லது நடக்கும்போது 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க தான் செய்வாங்க. அந்த 4 பேரையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ உங்களால் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்னாக்கா என்ன சொல்லுவாங்க, இந்த சிவபெருமானே நேரில் வந்து கூட காட்சி அளிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா 9ஆம் அதிபதி சூரிய பகவான் இங்கே இருக்கார். சிவபெருமானே கூட உங்களை தேடி வந்து உங்கள் கனவுல வந்து ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். மனசில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமான வேகமான செயல்பாடுகள் இருக்கும். மனம் வந்து அதிவேகமாக செல்லும். உடனே இன்றைக்கே முடிச்சிடணும், நாளைக்கே முடிச்சிடணும். இதில் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமை தேவை. ஏன்னா மனம் அதிவேகமான செயல்படுறது. ஏன்னா செவ்வாய் இருக்கார் இல்லையா, செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார், செவ்வாயினாவே அங்காரகன் நம்ம சொல்லுவோம். அங்கத்துக்காரகன் அங்காரகன், அங்கத்துக்கு காரகன் அங்காரகன். செவ்வாயினாவே வேகம், ஃபாஸ்ட்டு. அப்போ உங்களை என்ன பண்ணுவோம், வேகமான செயல்பாடுகளை தூண்டி விடும். உங்களை சுற்றி எல்லாமே இன்றைக்கே செஞ்சிடணும், நாளைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கூலாக இருக்கணும். அப்போ தான் அதன் மூலிமா நன்மைகளை பெற முடியும். ஏன்னா நல்லது வரும்போது கூட கொஞ்சம் வேஸ்டேஜும் உள்ளே வரும்ல, அதை நம்ம சரி பண்ணணும்ல. ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், கூட விரயங்களும் தேடி வரும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கணும். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வாங்க. இல்லை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இடம், விவசாய இடம் வாங்கலாம், இல்லை காலி பிளாட் வாங்குவாங்க, இல்லை கட்டின வீடு வாங்குவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்மீகத்தின் துணையை கொண்டு சரிப்படும். ஏன்னா செவ்வாய் பகவான் எப்படி இருப்பார், அதிவேகமான செயல்படு. அதே மாதிரி கோபம் அதிகமாக வரும்.
இந்த காலகட்டத்தில். ஏன்னா நம்ம சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் செய்யலைன்னு வச்சுக்கங்களேன், கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை குறைத்து கொள்ளணும். வேகமான செயல்பாடுகள் நிதானமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் இந்த நன்மைகளெல்லாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். இல்லைன்னா கிடைக்கும், வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு ஒரு 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க பிறகு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ நாம் இந்த சில நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை சரி பண்ணிக்கிட்டோன்னா, அதையும் பாசிட்டிவ் ஆக்கிட்டோன்னா இன்னும் நம்மளால் முழுசாக அந்த விஷயங்களில் அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் இந்த விஷயங்களை நம்ம சொல்கிறோம். ஏன்னா காலங்களும் இயற்கையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்குது. அதுக்கு ஏற்றாற் போல் நாம்பளை சீராக வச்சுக்கிட்டோம். அப்போ சீராக இருக்கும் போது அதோட முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கணும்னா இப்படி மாறி ஆகணும். ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிக்கல் பிடுங்கல் மாதிரி சுற்றி சொந்தக்காரங்கள் என்ப உறவுகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, தந்தை என்ற உறவு உங்களை சந்திக்க வரும். அப்பா உங்களை சந்திக்க வருவாங்க. வெளிநாட்டில் அப்பாவை பிரிந்து இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தந்தை என்ற உறவுடன் ஒரு உறவு ஏற்படும். நல்ல சுமூகமான போக்கு ஏற்படும். மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உறவு என்பது ஏற்படும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன விரயங்கள் ஏதாவது செஞ்சிட்ருக்கணும். அம்மாவுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் அது மாதிரி இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயண திட்டத்தை போட்டுக்கினே இருப்பாங்க. நாங்கள் உனக்காக வேண்டிக்கிறோம்மா, நாங்கள் உனக்காக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பயண திட்டம் போட்டுக்கினே இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்களுடைய அன்பும் ஆசீர்வாதத்தையும் பெறது தாங்க இங்கே முக்கியம். நீங்கள் இறைவனை கும்புறதை காட்டிலும் உங்கள் தாய் தந்தையரை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவங்களுடைய மனம் கோடாமல் அவங்களோட ஆசைகள், அவங்களாம் கோவப்படுவாங்க. வயசானால் நீங்களும் தான் கோவப்பட போகிறீங்க, நானும் தான் கோவப்பட போகிறேன். ஆனாலும் அப்பா அம்மாவுடைய அந்த அன்பை, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது மூலமாக அது எவ்வளோ தூரம் பெறுமோ அது கோடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்களோட தேவைகளையும் சிறு சிறு தேவைகளையும் நிறைவேற்றி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடு வாங்கணும் தடையெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். அதேமாதிரி வீடு மாற்றம், வீடு விற்று இன்னொரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்கள் வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முருகர் ஃபோட்டோ உங்கள் வீட்டுக்கு சேரும். உங்களை தேடி ஒரு முருகர் வருவார். அவர் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்தும். இல்லை முருகன் பேர் கொண்ட ஒரு நபர் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சில அவப்பெயர் எல்லாமே வரும். ஏன்னா உங்கள் காசை கொடுத்துட்டு நீங்களே போய் மாட்டிக்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் சேமிப்பை பெருக்கிக்கிங்க. இந்த 2026 கோலாகலமாக கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.